இந்த அழுக்கு மண்டிக்கு பேர் கோடவுன். இங்க எங்க தேடுறது? எப்பா இவ்வளவு பெரிய பெட்டி இதுக்குள்ள இருக்கப்பா. ஐயோ, ஜமீன் அழுக்கெல்லாம் இங்கதான் இருக்கு போல இருக்கு. நீ தேடுற வாழை தவிர மத்தது எல்லாம். ஹாய் காலிங், இங்க என்ன பண்றீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? நான் தாத்தாவோட அழகிய முகம் போட்டோ பிடிச்சி எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். யார் நீ? தாத்தாவோட போட்டோவை தேடுற? ஆமா. நீ யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிற. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ, அன்னைக்கு லபக்கு நம்பிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தாத்தா கிட்ட போய் சொல்லுவோம். அந்த லூசு கிழவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே, அந்த தைரியத்துல தான் நீ பேசுற. இதே செத்து போன எங்க அத்தையா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யார் அந்த கிழவி? கிழவி இல்லப்பா, அந்த பார், அந்த போட்டோ இருக்கிறதா எங்க அத்தை. இதுதான் தாத்தாவோட பார்ட்டியா? சிவகாமி, என் மரகதத்தோட போட்டோ வச்சு அதுக்கு பூமலை எல்லாம் சாத்தி இவன் ஏன் அழுதுட்டு இருக்கிறான்? அவங்கள கேட்காதீங்க தாத்தா, இன்னைக்கு என் பாட்டியோட நினைவு நாள். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல தெரியுமா? ஏண்டா, மரகதத்தோட சேர்ந்து வாழ்ந்த எனக்கே அவருடைய நினைவு நாள் மறந்து போச்சு, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? பாட்டிதான் தாத்தா நேத்து என் கனவுல வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. ஏன் மரகதம் உன் கனவுல வந்தாளா? ஆமா தாத்தா, இவங்களே தான். அதோட நிக்கல, அவங்க செத்த துக்கத்துல நீங்க அழுதுட்டு இருந்தீங்களாமே, அப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு உங்க முன்னாடி ஆவியா வந்து ஒரு பாட்டு பாட்டாங்களாமே, அத கூட எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. மாமா, 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 அடிக்கடி தெரியலையே. மாமா, தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எது கிழவன்னு சொன்னா இந்த வீட்டுல யார் நம்புறாங்க? குறிப்பா இந்த லூசு கிழவன் நம்ப மாட்டான்னு. அத்தை, அத்தை, ஐயோ அத்தை, 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 அத்தை. நேத்து தானே இந்த படம் யாருன்னு என்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ள இன்னைக்கு மாலை போட்டு டெவலப் பண்ணி சீனே பண்ணிட்டியே, எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? டேய், காளிங்க என்னடா சொல்றான்? கிழவன் கேக்குறான், என்ன சொல்ல போற? தாத்தா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவையான இவர் கேக்குறாரு தாத்தா. ஐயோ, கவுந்துட்டா மாமா. நீங்களே வந்து சாப்பிட மாட்டீங்களா? உங்களை வந்து ஒரு ஆள் கூப்பிடணுமா? வந்து சாப்பிடுங்க. பிரதர், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நோ, புருஷனும் பொண்டாட்டி அன்பா பழகுற மாதிரி தெரியலையே. எங்களுக்குள்ள ஏதோ சண்டை நினைச்சுக்கிட்டீங்களா காலே? நோ நோ, அவங்களுக்கு என் மேல ஒரு வெறித்தனமான அன்பு. டாட், மை சன், வா போலாம். ஹாய் டாட். எங்க போலாம்? வா, வீட்டுக்கு போலாம். வா. யோ, எங்க வர்றது? இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த மாமா பார்த்தாருன்னா என்ன லெஃப்ட் விடுவாரு, உன்னை ரைட் விடுவாரு. யோ, எந்த மூஞ்சி வச்சு இந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்டுக்கு வரது வேற மூஞ்சி மாட்டிட்டு வர முடியும்? உங்க என்னடா பேச்சு? ராஜா, கல்யாணம் முடிஞ்சோன்னு சம்பிரதாயத்துக்காக 4 நாள் இங்க இருப்பேன்னு பார்த்தா நீ பர்மனண்டா இங்க டேரா போட்டியே. வா, வீட்டுக்கு போலாம். ஓகே டாட்,
நோ, நான் வரமாட்டேன். நான் ஒண்ணும் இந்த வீட்டுல உங்க பையனா இல்ல, தாத்தாவோட பேரனா இங்க தங்கி இருக்கேன். டேய், அப்பதான் சொல்றாருல்ல, நாங்க என்ன உன தனியா வர சொல்றோம்? இந்துவையும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுல சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணு இந்துக்காக இங்க இல்ல, தாத்தாக்காக இருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் விட்டு நான் எப்படி வர முடியும்? இந்த பார், நம்ம பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. ஆட்டங்க அங்கிள், ப்ளீஸ் ஒன் மோர். எங்க பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. அப்படிங்களா? ஆமா. எங்க மாமா உன்னை புடனே புடிச்சு கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் தள்ளினாரே, நச்சுன்னு உளுந்து குடுகுன்னு எந்திரிச்சு ஓடினியே. அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டியா, வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டியா, செவத்தோர உட்கார்ந்து சாப்பிட்டியா? என்னையா மானங்கட்ட பேச்சு? அதெல்லாம் உன் சப்பான டைம், விருந்தாளி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டேன். யோ, என் கதை உடையா, உன் கதை என்ன? என்ன 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 என்ன? யோ, உக்காளிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அதே சாக்குல பர்மனண்டா உட்கார்ந்து டேரா போட்டு மங்களம் பாடிட்டு இருக்க. பிடியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டா. இங்க என்ன நடக்குது? தண்ணி ஊத்திட்டு வந்தவன் போறவங்க கேள்வி கேட்கறான். யார பதில் சொன்ன? யார் பதில் சொல்றது? உனக்கு எப்ப அம்மா அப்பாவை பார்க்கணும் தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வா. அப்படி இல்லைன்னா உங்க தாத்தா கிட்ட சொல்லி நானும் உங்க அம்மாவை இங்கேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்பா. உம்மா சமையல் தாங்க முடியல. என்ன குடும்பம் இது? சிவாமி, மாமா, ஆமா, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எங்க மவ இந்து கூப்பிடல? தாத்தா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது. கரையா என்ன லூஸ் இன்னைக்கு கோவமா இருக்கானா? மாமா, எங்க ஊர் சுத்திட்டு வர? மாமா, நீங்க தான் மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? ஏண்டா, எனக்கு ஞாபகம் வருது. கரையா என் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமில்ல? தெரியும் மாமா, எத்தனை தடவை நான் வாங்கி இருக்கிறேன். இங்க ஒரு மாமா, அப்ப அங்க நிறைய வாங்கிட்டு மறுபடியும் வாங்காது. அட நீயா? பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாருங்க, உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்து உங்கள மாதிரி அதிகாரம் பண்றான். அது வந்து தாத்தா, நான் வந்து உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசையா இருந்ததா, அதான் இந்த சட்டை இந்த மீசை எல்லாம் போட்டு நான் சும்மா தமாஷ். நீ அப்படியே என்ன மாதிரி தானே இருக்கிற? சிவகாமி, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? இந்து, சந்து, முந்து, ஓஹோ, மாமா, என்னடா இது? என் ட்ரெஸ் மாத்திட்டு சுத்தி திரியற? மாமா, இந்த ட்ரெஸ்ல நான் உங்கள மாதிரி இல்ல மாமா. டேய், ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். நேத்துக்கு மட்டும் 2 கத்தி இருந்தது, அது ஓகேவா? டேய், என்ன எப்ப பார்த்தாலும் லெஃப்ட் லெஃப்ட்ங்கீங்க? இப்போ உங்க லெஃப்ட் என் ரைட்ல. எங்க பார்க்கலாம்? நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம். என்ன மாமா, நீங்க வம்பான ஆளு, கம்புல கத்தி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு பெரிய மனுஷனும் கம்புல கத்தி வச்சிருக்காண்டோ. என்ன விட்டுருங்க. யோ கோவிந்தசாமி, பெரிய வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? மெட்ராஸ்ல இருந்து சின்ன ஒரு பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. கொண்டா, நான் கொடுத்துறேன். நீ போ. மெட்ராஸ்ல இருந்து இவனுக்கு யார் எழுதியிருப்பா? சரி, பிரிச்சு பாத்துருவோம். அன்புள்ள ராஜசேகருக்கு, இதுவரை உன்னிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. நீ போன காரியம் என்ன ஆயிற்று? அரண்மனையில் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராதபடி நடந்து கொள். பொருள் கிடைத்தவுடன் தகவல் கொடு. புறப்பட்டு வருகிறேன். நந்தகோபால். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் எவனோ கோல்மால் பார்த்து பெரிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான். டே ராசா, இந்த ஒரு லெட்டர் போதும்டா, உன் சரித்திரத்தையே மாத்திடுறேன். மாமா. அண்ணே காலிங்கண்ணா. அண்ணே என்னடா? அண்ணே உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்குடா தேடின? ஓடி போனேன் பொண்டாட்டி ஒரு லெட்டர் போடுற, ஒரு வரி படிச்சு சொல்லுங்கண்ணே. டேய், நான் படிக்க வேண்டிய லெட்டரே இதுடா. அண்ணே இத படிச்சு சொல்லுங்கண்ணே. ஓடி போன பொண்டாட்டி, ஓடாத பொண்டாட்டி லெட்டர் எல்லாம் படிக்கிறேன் இல்ல. ஒருத்தர் ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாருன்னா இருக்கா? தயவு செய்து ஒரு வரி படிச்சு சொல்லுங்க. படிக்க மாட்டேங்கிறேன். அண்ணே படி சொல்லுங்கண்ணே. அடுத்தவங்க லெட்டர் படிக்க மாட்டேன். படி சொல்றீங்களா இல்லையா? ஓ, அந்த அளவுக்கு தூரச்சா? பொண்ணாடா அந்த லெட்டர் படிக்க மாட்டேன். மாமா, 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 மாமா. ஏன் இது இப்படி தலைதறிக்க ஓடி வருது? இவனுக்கு ஏது தலை? முண்டம் தானே ஓடி வருது. சரியா சொன்னீங்க. சிரிக்கிறியா? சிரிமகனே, இந்த அரண்மனையில நீ சிரிக்கிற லாஸ்ட் சிரிப்பு இதுதான். ஏன்
நீ யாரு, எதுக்கு வந்த, எப்படி வந்த, ஏன் இங்க வந்தேங்கிறது உனக்கு வந்து இந்த லெட்டர் இருக்கு. இனிமே நீ தப்பவே முடியாது. சீக்கிரம் மாட்டிட்டேன். தாத்தா, எனக்கு வந்த லெட்டரை போஸ்ட்மேன் கிட்ட இருந்து வாங்கி இவரு படிச்சிருக்காரு. ஏண்டா டேய், அவனுக்கு வந்த லெட்டர் நீ ஏன்டா படிக்கிற? நான் மட்டும் படிச்சா பத்தாது மாமா, நீங்களும் படிச்சாதான் உங்க பேரோட வண்டவாளம் என்னன்னு தெரியும். வேலைக்காரங்களா எல்லாரும் வாங்க, ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் வாங்க. இந்த லெட்டர் இருக்கிற மேட்டர் என்னன்னு கேட்டுட்டு காரி துப்பிட்டு போங்க. அட போப்பா, புடியா, அட போப்பா. இப்ப பாருடி, படிங்க மாமா. அன்புள்ள அத்தானுக்கு ஓடிப்போன மனைவி கமலா எழுதி கொண்டது. நான் ஓடிப்போனதிலிருந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்கிறேன். வரும் திங்களுக்குள் நீங்கள் வந்து என்னை கூட்டி போகவும், இல்லை என்றால் நான் வேறு யாருடனாவது ஓடி போவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி கமலா. யாருடா அந்த கமலா? ராமசாமி பொண்டாட்டிங்க. ராமசாமி பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அவளுக்கு அவ புருஷனுக்குமே சம்மதம் கிடையாதுங்க. எது மாமா, லெட்டர் நாரி போச்சுங்க. என்னது? இது மாறி போச்சுங்க. தாத்தா போய் போய் தாத்தா, நானும் இதெல்லாம் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். இவரு மிந்தி மாதிரி இல்ல. நடு ராத்திரி இல்ல, இந்த வேஷ்டி மடிச்சு கட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கமலா வீட்டுக்கு போயிடுறாரு. ஏண்டா டேய், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் பேர மேல பழிய போறியா? ரஸ்கல், நீ வாப்பா. யார் இந்த கமலா? இவ எங்க இருக்கிறா? சரியா புடிச்சவா. டேய், இன்னைக்கு பாறா நீயே. டேய், என்னடா இது மாடு மாதிரி மேல வந்து முட்டுற? மாமா, உங்களை தான் மாமா தேடிட்டு வர்றேன். ஏன்? இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல நடக்காது, இன்னைக்கு நடக்குது மாமா. என்னது? பேரன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, அந்த பேரன் மொட்டை மாடியில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான் மாமா. தண்ணி அடிக்கிறானா? தண்ணி மட்டும் இல்ல மாமா, தண்ணி ஊத்தாம ராவா அடிக்கிறான் மாமா. அப்படியா? வந்து பாருங்க மாமா. வாங்க மாமா. ஆமா, நீ இங்கே இரு, நான் போய் செக் பண்றேன். மாமா வேணாம் மாமா, அவன் மப்பு இருக்கிறான். குப்புன்னு விட்டான்னா சும்மா இருடா, என் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமில்ல உனக்கு? சரிங்க மாமா. நீ இங்கே இருந்து யாரும் மேல வராத பாத்துக்க. ஏன்னா அவன் தண்ணி போறத யாராவது பாத்துட்டா நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடும். ஆமாங்க மாமா. அடேங்கப்பா, பெருசு மேல போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அவன் கொத்துக்கறிதான். பொண்ணுதான் கிடைக்கல, சொத்தாவது கிடைக்கிட்டு விடாதே மாமா. என்ஜாய். டேய், டேய், என்னடா அது கையில? அது 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 வந்து டம்ளர். போயிடா இங்க. அந்த கையில என்னடா? அது அது தாத்தா பிஸ்லரி வாட்டர். போயிடா இங்க. ஊத்துறா, ஊத்துறாங்கிறேன். தண்ணி ஊத்து. வையா அப்படி. தாத்தா யூடியூப். இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஒதுக்கியே வச்சுட்டாங்கடா. நானும் யாரை கேட்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த. தாத்தா என்ன கேளுங்க, நான் தரேன். இது உங்களுக்குனே வாங்குனது. ஊத்தி தரேன். கப்பு கப்புன்னு அடிங்க. நீ அடிங்க. என்ன கிளவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். அடின்னு சொன்னது தப்பா புரிஞ்சுட்டு இவனு அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆஹா, நம்ம கிழவன் ஜென்டில்மேன் ஆச்சே. பாட்டு பாடவா வா பார்த்து பேசவா, வா பாடம் சொல்லவா, வா பறந்து செல்லவா. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா லெப்ட்ல அடிப்பான். வேணா, ஐ வெயிட்டிங். உன் மேல நிஜமா கோபம் இல்லடா. உங்க அப்பா இருக்கான் பாரு, அயோக்கியப்ப தாடிக்காரன். அவன் மேல இருக்கிற கோபத்தினால உங்ககிட்ட பெருப்பா நடந்துக்கிட்டேன். நிஜமா தாத்தா? ஆமா. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்போ தாத்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமாட்டா? என்ன சொன்ன? சும்மா செல்லுமா டா. டேய், நீ தாதான்னு என்ன கூப்பிடுறா, அதுவே நல்லா இருக்குடா. சரிடா. ஓகோ என் பேபி, நீ வாரா என் பேபி. மழை மேகம் வர்ணஜாலம் கண்ட கோலம் காணலாம். ஓகோ பேபி. டேய் டாலிங்கா, இங்க இருக்க. மேல வந்துருச்சுன்னா கூட சேர்த்து 2 பைக்கு போட்டுருக்கலாம்ல. ஓல்டா பார், 25 வருஷம் கட்சி ஆச்சு, கொம்பு மொழிச்சிச்சு.
டேய் தாத்தாடா ரொம்ப டயர்டாடா இருக்கான்டா, அவனை பத்திரமா கூட்டு போயிடா, படுக்க வைடா. டேய் வரட்டா, வரடா, சரி போடா. குட் நைட்டா, பத்திரம்டா, போய் படுடா. டேய் காளிங்கடா, கூட்டு போடா. அவன் எத்தனை டா போட்டான், இன்னைக்கு மட்டும் நான் ஒரே ஒரு டா போட்டுக்கிறேன். டேய் பாத்து நடுறா. என்னடா சொன்னேன்? பாத்து நடுறான்னு. மரியாதையா பேசுற மடையா? இத்தனை பாதிரி என்ன மட்டும் அடிக்க மறந்துடாதடா.